ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நாராயணாய நமः. ஓம் சாய்நாதாய நமः. ஓம் சாய்ராம். நம்ம இன்னைக்கு ஒரு மிராக்கிள், பாபா மிராக்கிள் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சிட்டேன். நம்ம நினச்சிட்டா பாபா நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு நமக்கு எப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நான் சென்னைக்கு புதுசில் 4-5 ஃப்ரெண்டு இருக்கும்போது நான் வீட்டில் எதுவும் பூஜை பண்ணிட்டா அங்கே போயிட்டு நான் பிரசாதம் கொடுக்குவேன். எங்கேன்னு வெளியே போயிட்டு வந்துட்டான்னா நான் பிரசாதம் கொடுக்குவேன். அதுக்கப்புறம் திருப்பதி போயிட்டு சிறுடி போயிட்டு ஒரு பர்சன், ஓகே, அவர் பிரசாதம் வாங்க மாட்டார். ஏன்னா நான் ஸ்ரீராம பக்தன், ஸ்ரீராம பிரசாதம் மட்டுமே வாங்குவேன், வேறு பிரசாதம் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு நான் எப்போ பிரசாதம் கொடுக்க மாட்டேன். வேறு எல்லோரும் வாங்குவோம், அவர் மட்டும் வாங்க மாட்டார். ஆனால் அவர் எனக்கு நல்லா ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணிட்டு, எங்கே இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும். சரி பேசலாம்னா, இல்லை நீங்கள் வாங்க, நம்ம மீட் ஆகிட்டு பேசணும். சரி ஓகே சொல்லிட்டு நான் அவர் ஏரியா போயிட்டான்னு பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்து ஒரு 4-5 மாதம் மேலே ஆயிருக்கும். ஆள் ஒரு மாதிரி இருக்கார். ஏஞ்சி இப்படி இருக்கீங்க என்ன? இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்லிட்டார். சரி என்னாச்சு? அவர் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி, ஸ்டாஃபு. அவர் மாரி ஏதாவது கம்ப்ளைண்ட்டு போயிட்டான்னா அது என்கொயரிக்காக அவர் உடனே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்கொயரி போயிட்டே இருக்குது. ஜாப் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, ஓ அப்படியா? ஆமாம், நீங்கள் நிறைய டைம் எனக்கு சிறுடி போய்ட்டு பிரசாதம் கொடுத்து நான் வாங்கலை. நான் இப்போ சிறுடி நாளைக்கு போவோமே, இவங்க சொல்லிட்டு போகலான்னு நினச்சிட்டான்னு. அப்புறம் அப்படியான்னு அவர் அப்போ சொல்லிட்டார், இந்த ஜாபு இல்லாமல் கஷ்டத்தில் நம்ம பார்க்க மாதிரி ஒரு ஜாதகம் அவரும் போயிட்டு பார்த்துட்டார். அந்த ஜாதக்கார் ஜாதகங்களை பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு சோன்ஸோ டைம் சோன்ஸோ டேட்டில் சாவு வந்திருக்கு அப்படி சொல்லியாச்சு. அதுக்கு உடனே பயம் எல்லாருக்கும், என்ன சாவு சொல்லியிருக்கு ஜோதிஷ்காரன்னு. அதுக்கும் ஜோதிஷ்கார் இப்படி சொல்லுவாரா சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாச்சு. நான் நம்ப மாட்டேன் சொல்லிட்டேன். அவர் நான் ஜாதகம் நம்புவேன் எப்படி சொல்லிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு கஷ்டமாக வேதமாக அங்கே டெய்லி வாரத்துக்கு ஒரு டைம் என்கொயரி போகும்போது அவரோட கொலீக் ஒரு ஆள் பார்த்துட்டு எப்படியாச்சுன்னு, இல்லை என்கொயரி போயிட்டே இருக்கேன்னு. அப்படியா, சரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாபாவை நம்பிட்டா எல்லாம் நல்லபடியாக ஆகும், ஒரு டைம் நீங்கள் ரெடி போயிட்டு வாங்க சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு உடனே அவர் பாக்கெட்டில் ஒரு சின்ன பாபா ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டார். இவருக்கு ஒன்றும் பேச முடியல. அப்புறம் இந்த நிலமையில் நான் போக முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு, இல்லை நீங்கள் போகலான்னு போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப்க்கு உங்களோட பசங்க எல்லாருக்கும் நான் செலவுக்கு கொடுக்குவேன், அவர் காசு டிக்கெட்டு நானே புக் பண்ணி கொடுப்பேன். ஜோதிஷ்கார் என்ன சொல்லியாச்சோ அந்த டைமில் நீங்கள் துவாரகா மையில் உட்காருங்க. துவாரகா மை நமக்கு தாய் மாதிரி. பாபாயே சொல்லிட்டார், துவாரகா மையில் யார் ஒருமை எல்லாரும் கஷ்டம் கம்மியாகும், அதுக்காக நீங்கள் அங்கே உட்காருங்க, பாபா உங்களுக்கு காப்பாற்றுவார், உங்களுக்கு சாவு கிட்ட வராது, போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு சொல்லிட்டேன், சரி நம்ம போயிட்டு வரலாம், ஒரு கடவுள் நம்ம கூப்பிட்டு இருக்க, நம்ம காப்பாற்றுவார், நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் சொல்லிட்டான்னா எல்லோரும் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஒரு கொஷின், இன்கேஸ் அங்கே அவர் செத்துட்டா அவர் எப்படி கொண்டு வரணும், பாடி எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும், அந்த டிஸ்கஷன் தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாபா மேலே நம்பிக்கை வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம், ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்காக நான் நாளைக்கு ரெடி போயிட்டு வருவேன் சார், அங்கே என்ன ஆகும் தெரியாது, திருப்பி நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குவேன், அதுதான் லாஸ்ட்டு உங்களுக்கு பார்த்து போகலான்னு நினச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டார். லாஸ்ட்டு கிடையாது சார், நீங்கள் போயிட்டு வாங்க,
பாபா கிட்ட வந்துட்டு போயிட்டு வந்துட்டேன், ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடி நடக்கும் அப்படி சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அவர் கால் பண்ணிட்டார். கால் பண்ணிட்டு, சாய்ராம் நான் சென்னை வந்துட்டேன், பிரசாதம் கொடுக்கணும், நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா? நான் வீட்டில் இருக்கேன். அவர் வந்துட்டார். அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. அவரும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஷிரடி போயிட்டு வந்துட்டானா பாபாவோட ஆசீர்வாதம் எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும், அது எனக்கு தெரியும். அவர் கேட்டேன், ஜி என்னாச்சு? அவர் சொல்லிட்டார், கண்ணில் நீர் அவருக்கு. உண்மையாக வந்து பாபாவோட மிராக்கிள் நான் பார்த்தேன். அப்படியா? ஆமாம் ஜி, நான் வந்து ஷிரடி ரீச் ஆகிட்டேன். ஷிரடியில் கால் வச்சுட்டான ஒரு மாதிரி வைப்ரேஷன் கிடச்சிது. பாபாவோட ஆசீர்வாதம் உடனே கிடச்சிது எனக்கு. ஜோதிஷ்கார் சொல்ல டைம் மாதிரி நம்ம எல்லோரும் துவாரகா உட்காரலாம் சொல்லிட்டு எல்லோரும் துவாரகா போயிட்டு உட்காந்துருக்கு. ஸோ அங்கே கிட்ட வந்துட்டு 2 hours. ஓகே, ஜோதிஷ்கார் சொல்ல மாதிரி 2 to 4:30 எல்லோரும் துவாரகா உட்காந்துருக்கு. இது சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்ன துவாரகா அவ்வளோ நேரம் உட்கார முடியுமான்னு. நான் சொல்லி இதுக்கு அந்த வந்துட்டு 2002 2003 அந்த டைமில் அந்த டைமில் வந்து உட்காரலாம், நம்ம எவ்வளோ நேரம் உட்காரலாம். இப்போ தான் வந்துட்டு நமக்கு பர்மிஷன் இல்லை. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு அங்கே சச்சரத்தை நிறைய பேர் படிப்பார், நானும் படிச்சுட்டேன். அதே மாதிரி அவர் 4 வரைக்கும் ஒன்றும் ஆகலை சொல்லிட்டு எல்லோரும் வந்து சந்தோஷமாக வெளியே வந்துட்டான்னா நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஷிரடியில் வந்துட்டு நிறைய பேர் சனி சிக்னாப்பூர் சொல்லும். அங்கே கிட்ட சனி சிக்னாப்பூர் நம்ம சனீஸ்வர் பகவான் தரிசனம் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லோரும் வந்து சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கு, நாளைக்கு ட்ரெயினும், ஸோ நம்ம இந்த சனீஸ்வர தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஊருக்கு போகலாம் சென்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு 2 ஜீப் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீப்பில் போயிட்டே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவரோட ரிலேட்டிவ்ஸோட ஜீப்பு, இவர் செகண்ட் ஜீப்பு. அப்படி போகும்போது ஒரு ஏரியாவில் ஒரு ஜீப்பு, இவரோட ஜீப்புக்கு வந்து நேராக ஒரு லாரி வந்து இடிச்சாச்சு. இவரோட ஜீப்பு வந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு கிட்டக்கிட்ட கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே போயிருக்கு. ஃப்ரண்ட் ஜீப்பில் பார்த்துட்டு எல்லோரும் ரிலே சவுண்டு, இவருக்கு சாவு இங்கே இருக்கு, இவர் செத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு உடனே ஜீப் ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி வந்து பார்த்துட்டு இந்த ஜீப்பு செட் பண்ணிட்டு எல்லோரும் கீழே எழுந்துட்டான்னு இவரும் வந்து பார்த்துட்டான்னு. இவருக்கு ஒன்றும் ஆகலை, யாருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இவருக்கு மட்டும் சின்ன காயம் ஹேண்டு மேலே. எல்லோரும் பார்த்துட்டு பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஊரில் எல்லோரும் வந்துட்டு என்னாச்சு ஒன்றும் எல்லோரும் அந்த ஊரில் எல்லோரும் ஒன்றும் ஆகலம்மா, தைரியமாக இருங்க அப்படி சொல்லிட்டான்னா இந்த டீம் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மாதிரி அவருக்கு ஜோதிஷ்கார் சொல்லிட்டாரு, இந்த ஜோதிஷ்கார் இந்த மாதிரி சொல்லிட்டா ஷிரடி போயிட்டு வந்துகிட்டே இருக்குன்னு. அப்போ அந்த ஊரில் எல்லோரும் சொல்லியிருக்கு, பெரிய ஆபத்தை வந்துட்டான்னா சின்ன ஆபத்தில் வந்து பாபா நமக்கு காப்பாற்றுவார். அதே மாதிரி பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு இவருக்கு ஜாதகத்தில், அது வந்து பாபா வந்துட்டு இவருக்கு சரி பண்ணிட்டார். நீங்கள் வந்து பயந்து வேணாம், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, இனிமேல் இவருக்கு எல்லா நாள் நல்லபடி நடக்கும் அப்படி அந்த ஊரில் எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னா எல்லோரும் வந்துட்டு திருப்பி அந்த ஜீப் செட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆச்சு. அதே ஒரு மிராக்கிள் தான் எல்லாருக்கும். ஓகே, அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு அதே ஜீப்பில் போயிட்டு திருப்பி எல்லோரும் ஷிரடி ரீச் ஆச்சு. அதுதான் வந்துட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சென்னை வந்துட்டார். எனக்கு சொல்லிட்டாங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. உண்மையாக வந்து பாபா வந்து நம்ம நினச்சிட்டு அந்த அவரோட கிட்ட வந்து கேட்டால் வந்துட்டு அவர் நம்ம கைப்பிடிச்சி நம்ம காப்பாற்றுவார். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளில் வந்து அந்த என்கொயரியோட செட்டப் போச்சு. ஜாப் திருப்பி ஜாயினிங் மாதிரி லெட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட அரியர்ஸ் அதெல்லாம் நிறைய காசு வந்து அவர் கையில் வந்திருக்கு. அது கொஞ்சம் கேஷ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவர் ஒரு 2-3 வருஷத்தில் வந்துட்டு அவர் வீடு வாங்கிட்டார். ஸோ இதுதான் நம்ம வந்து பாபா நினச்சிட்டு பாபா கிட்ட கேட்டான்னா நமக்கு எல்லா கிடைக்கும். சின்ன சின்ன ஜாதகத்தில் இதன் தப்பு இருந்தால் நமக்கு பாபா சரிப்படி வச்சுவார். இது நிறைய மிராக்கிள் இருக்குது, நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம சைடு ஒரு சின்ன மிராக்கிள். बोलो साईनाथ महाराज की जय.